கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் ரசிகர் மன்றத்தையே கலைச்சவரு, பப்ளிசிட்டியே வேணாம்னு ஒதுங்கி இருக்கிற நம்ம அஜித் குமார் திடீர்னு அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும்? ட்விட்டர் கிராஷ் ஆயிடும். இன்ஸ்டா முழுக்க ஆளுமா டோலுமா வைபு தான். ஆனா இது சினிமா கிடையாது, அரசியல். கட் அவுட் வைக்கிற கூட்டம் மட்டுமே பத்தாது, கோட்டைக்கு போற வழிதான் முக்கியம். எதிர்க்கட்சிக்காரங்க நேரா அட்டாக் பண்ணுவாங்க. சினிமாவுல மாஸ் காட்டினா போதுமா? இத்தனை நாளா மக்கள் கஷ்டப்படும் போது எங்க இருந்தீங்க? இப்போ தளபதி விஜய் ஃபேஸ் பண்ற அதே முதல் கேள்விதான் இது. ஆனா இங்கதான் நாம தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜயையும் பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆபீஸ் சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு மக்களுக்காக களத்துல இறங்குறது சாதாரண விஷயம் இல்ல. அரசியல்ல இறங்கி எல்லா விமர்சனங்களையும் தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு கொள்கைகளை செட் பண்ணி விஜய் இப்போ உழைச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு பெரிய சல்யூட். விஜய் இப்போ என்னென்ன சவால்களை சந்திக்கிறாரோ அதே சவால்கள் அஜித்துக்கும் வரும். நீட் தேர்வு, மாநில உரிமை பத்தி பேசணும். பூத் கமிட்டி அமைச்சு களப்பணியாளர்களை உருவாக்கணும். ஷூட்டிங் கேப்ல அரசியல் பண்ண முடியாது, மக்களை தினமும் சந்திக்கணும். ரொம்ப ரிசர்வ்டா இருக்கிற அஜித்துக்கு இது மிகப்பெரிய டாஸ்க். ஆனா இங்க ஒரு மெயின் ட்விஸ்ட் இருக்கு. அஜித் அரசியலுக்கு வந்தா விஜயை எதிர்ப்பார்னு நினைக்கிறீங்களா? நம்ம தல ஸ்டைலே வேற. மைக்கு புடிச்சு, என் நண்பன் விஜய் மக்களுக்காக ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு என் முழு ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? யோசிச்சு பாருங்க. தலையும் தளபதியும் ஒரே மேடையில மக்கள் பிரச்சனைக்காக நின்னா தமிழ்நாடு அரசியலே ஆடி போயிடும். சினிமாவுல என்ட்ரி கொடுக்கறது ஈஸி, ஆனா அரசியல்ல தளபதி மாதிரி களத்துல நிக்க ரொம்ப தில்லு வேணும். அஜித் தனியா வந்தாலும் சரி, விஜய்க்கு சப்போர்ட்டா வந்தாலும் சரி, அது வெறும் கொண்டாட்டம் இல்ல, செம்ம வாரா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் தனி கட்சி ஆரம்பிப்பாரா இல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரா? கமெண்ட்ல சொல்லுங்க.